ராஜியும் கதிரும் பீச்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கைரேகை பாக்குற ஒரு அம்மா, உங்களை பார்த்தா மீனாட்சியும் சொக்கநாதனையும் மாதிரி இருக்கு, கொண்டாங்க உங்க கைய கொடுங்க, நான் கைரேகை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரு அதெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு கைரேகையெல்லாம் பாக்குறதுல விருப்பம் கிடையாது, வேண்டான்னு சொன்னாலும் விடாப்பிடியா கதிரோட கையை இழுத்து பாப்பாங்க. பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. கதிரவன் அப்படின்னு சொன்னதும், நீ கூட்டிட்டு வந்திருக்க பாத்தியா ஒரு மகராசி, இந்த மகராசியால உனக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைக்க போகுது, இந்த பொண்ணால தான் உன் வாழ்க்கையே பிரகாசமா மாறப்போகுது. ராஜிய பார்த்து, இந்த தம்பியால உனக்கு வாழ்க்கையில நீ நினைச்சது எல்லாமே கிடைக்கும் தாயி, உன்னைய இந்த தம்பி தலையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு, உன் காலு தரையில படாம பாத்துக்குவாரு, அட்டிக்கிட்டி வந்தவ கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் இந்த தம்பி துடி துடிச்சு போயிடும் அப்படின்னு சொன்னதும் ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடைசியா அந்த அம்மா, உங்க ரெண்டு பேருக்கும் அழகா உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு பிறக்க போகுது அப்படின்னு சொன்னதும் கதிருக்கு ரொம்ப வெக்கமாயிடும். அம்மா போதும்மா போதும், நிறுத்துங்க, நீங்க பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அந்த அம்மாவை அனுப்பிச்சு விட்டுருவாரு. ராஜி நீ இங்கேயே நில்லு, நான் உனக்கு சோளம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோளம் வாங்குறதுக்காக போவாரு. கோமதியும் மீனாவும் வீட்டுக்கு வருவாங்க. அரசி தான் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. வாமா, அப்பா என்ன சொன்னாங்க? அண்ணி அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதும், உங்க அப்பா அந்த லெட்டரை படிச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் ஏண்டி சொல்ற? அடிச்சு பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த லெட்டர்ல தான் முட்டையை மடிச்சு கொடுத்துட்டாரு உங்க அப்பா அப்படின்னு சொன்னதும் அரசி ரொம்ப சிரிப்பாங்க. அரசியால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மீனாவுக்கும் சிரிப்பு வரும். கோமதி ரெண்டு பேரையும் பார்த்து, ஏண்டி சிரிக்கிறீங்க? இவ்வளவு வருத்தத்துல இருக்கேன், உங்களுக்கு சிரிப்பு வருதா? உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசுறாரு, எங்கிட்ட தான் பேச மாட்டேங்கிறாருன்னு மீனா கிட்ட சொல்லுவாங்க. மீனா, அத்தை உங்களுக்கு மாமா பேசலங்கிறது வருத்தம் இல்ல, மாமா எங்கிட்ட நல்லா பேசுறாரு அப்படிங்கிறது தான் வருத்தம், அப்படித்தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லடி, உங்ககிட்ட பேசுற அளவுக்கு கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருல்ல, நேத்து வந்தவ கூட எல்லாம் நல்லா பேசுறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னதும் மீனா மறுபடியும், பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படித்தானே சொல்றீங்க, ஏன் கூட மாமா பேசுறது தான் உங்களுக்கு வருத்தமா இருக்கு, எங்கிட்டயும் மாமா கோமா தான் பேசினாங்க அப்படின்னு சொன்னதும், கோபமா கூட எங்கிட்ட பேசலையேடி அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க. அரசியா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அண்ணியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாடி, அவ வேலைய போட்டுட்டு எனக்காக வந்து பேசுனா, எனக்காக உங்க அப்பா கிட்ட சண்டை போடுறா, அவளை போய் தப்பா பேசிட்டேனே, ஏன் தான் இப்படி மாறி போனேனோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் ராஜி ஸ்டேட்டஸ்ல ராஜியும் கதிரும் இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை அனுப்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அரசி அதை அம்மா கிட்டையும் மீனா அண்ணி கிட்டையும் காட்டுவாங்க. அதை பார்த்ததும் கோமதி ராஜிக்கு போன் போட சொல்லுவாங்க. அரசியும் போன் போட்டு கொடுப்பாங்க. ஏண்டி என்னைய வில்லி ஆக்கிட்டு நீ அங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கியா? வீட்டுக்காரர் பேசலன்னு எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராஜி கிட்ட பேசுவாங்க. மீனா அவங்க கிட்ட மெதுவா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அத்தை எதுக்கத்தை இப்ப போன் பண்ணி இதெல்லாம் போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க கொடுங்க, நீங்க முதல்ல போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு போனை வாங்கி கட் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்கு நீ போனை கட் பண்ற, திருப்பி போன் போடுறே அப்படின்னு அரசு கிட்ட சொல்லுவாங்க. அத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? கிட்ட என்ன பண்ணீங்களோ அதையே தான் இப்ப ராஜி கிட்டையும் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல மாமியாருன்னு ஒரு இமேஜ் இருக்கு, அதை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீனா. மறுபடியும் கோமதி அரசு கிட்ட போன் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அரசி போமா, நான்லாம் போன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ போடலன்னா என்ன, நானே போன் போட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட சாரி கேட்பாங்க. ராஜிமா, நான் பேசினதை தப்பா எடுத்துக்காத ராஜிமா, நீ ஜாலியா சந்தோஷமா இரு, பீச்சுக்கு போனதோட நிறுத்திக்காதீங்க, சினிமாவுக்கு போங்க, நல்லா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுங்க, ஜாலியா இரு, சந்தோஷமா இரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருவாங்க. ராஜியும் கதிரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பாங்க. அங்க உட்கார்ந்துருக்கும் போது ராஜியோட போன்ல கோமதி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பாங்க. கோமதி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பாங்க. அத ராஜியும் கதிரும் கேட்பாங்க. கதிரு என்ன நடக்குது அப்படின்னு கேட்பாரு. எங்க அம்மா தான் போன் பண்ணிருந்தாங்க, மாமா பேசாததுனால ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, அதனால நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்களான்னு முதல்ல பேசினாங்க. ஆனா உடனே போன் பண்ணி திரும்பவும் சாரி கேட்டுட்டாங்க, அதுக்காக தான் வாய்ஸ் நோட்டும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க அப்பா கிட்ட பேசி இதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிர்கிட்ட கேட்பாங்க. இதுக்கு இடையில சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. எல்லா சாப்பாடுமே வந்துடும். ராஜி கதிர்கிட்ட, நீ சந்தோஷமா தானே இருக்க, என்ன கல்யாணம் பண்ணினதுனால உனக்கு எந்த வருத்தமும் இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்பாங்க. கதிர் ராஜி கிட்ட, நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு பல தடவை சொல்லிட்டேன், எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லு, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு கதிர் கேட்டதும், அதெல்லாம் நீ ப்ரூவ் எல்லாம் பண்ண வேண்டாம், நீ உங்க அப்பா கிட்ட பேசி அத்தையவும் மாமாவையும் எப்படியாவது பேச வை அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு கதிர் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணுவாரு. பாண்டியன் போன் எடுத்துட்டு வழக்கம் போல, என்னடா ட்ரைனிங் போனீங்களே எப்படிடா இருக்கு, எதுக்குடா போன் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. இல்லப்பா அம்மா கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்பாரு கதிர். என் பொண்டாட்டி கிட்ட எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாதுன்னு எனக்கு நீ சொல்றியா, எனக்கு தெரியும், எல்லாம் நான்
பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாரு. கதிர் அவங்க அப்பா கிட்ட பேசுனது ராஜிக்கே கேட்கும். அதனால ராஜி நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமாவையும் அத்தையும் பேச வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு ராஜி கதிர்கிட்ட கேட்பாங்க. இல்ல கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆகணும், அவ்வளவு சீக்கிரத்துல அப்பாவை மாத்த முடியாது அப்படின்னு கதிர் சொல்வாரு. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிடுச்சு.